ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளையிலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கூட்டி தந்தபடியால் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியே தேவரீர் இந்த நாள் வரையிலும் நீர் ஆசீர்வதித்து தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது நாளை உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தருவீர்களாக ஆண்டவரே. பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த சிறு பிள்ளை நீர் துதி விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விதைத்திருக்கிற இந்த வசனமாகிய விதை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தாவே நன்காய் பதிந்து ஆண்டவரே இது முளைத்து எழும்பி பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கிருபைக்குள்ள மறைத்து காத்து வழி நடத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹலோ, ஹாய், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப பெருசா ஒரு சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லலாமா? பின்னாடி இருக்கிறவங்களும் சொல்லவே இல்லையே, கேட்கவே இல்லை, சொல்லலாமா? ஹலே, சூப்பர். சிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணும்னு சொல்லி இருக்கணும்ல. தெரியுமா அக்கா, நீ தானே ஸ்பீடா போனீங்க. இல்ல, நீங்க தான் ஸ்பீடா போய் விட்டுட்டீங்க. யாருமே என்கிட்ட சொல்லல. அவங்க எவ்வளவு ஒரு டீம் ஒர்க்கோட வந்ததுனால அவங்களால அங்க இருந்து வந்து ஸ்டெப்ஸ் ஏறி அழகா வந்தாங்க. நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போடுறதுக்கா நீங்க வந்திருக்கீங்க? இப்ப பத்தி அவங்க எவ்வளவு அழகா டீம் ஒர்க் பண்ணதுனால அவங்களால அழகா கொண்டு வந்து இங்க நிக்க முடிஞ்சது. சரி, பாத்தீங்களா பிள்ளைங்களா, இவங்க என்ன பண்ணாங்க? அழகா கொண்டு வந்துட்டாங்கல்ல. அவங்களால கொண்டு வர முடிஞ்சது இல்ல, இவங்களால ஏன் கொண்டு வர முடியல? அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்ல. கீழே போட்டது இல்லாம உன்னாலதான் என்னாலதான் வந்து சண்டை போடுறாங்க. இந்த நாளுடைய தலைப்பு பார்க்கலாமா? பார்க்கலாமா? இவங்க என்ன பண்ணாங்க? ஒற்றுமையா வந்தாங்கல்ல. சரி, இந்த நாளுடைய தலைப்பு ஐக்கியத்தோடு வாழ்ந்திட எழும்புவோம். இவங்க 4 பேருக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருந்ததுனால அவங்களால அந்த வேலையை அழகா செய்ய முடிஞ்சது இல்லையா? நாம கூட இன்னைக்கு கத்துக்கொள்ள போற எல்லா பாட்டு வசனம் எல்லாமே நம்ம இந்த ஐக்கியத்தை சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சுக்கோங்க. இந்த அக்காங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி பிடிங்க பார்க்கலாம். பிடிச்சிட்டிங்களா? சத்தம் வரக்கூடாது, எனக்கு சத்தமே வரக்கூடாது. சொல்லாமா? ஐக்கியத்தோடு வாழ்ந்திட எழும்புவோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க ஐக்கியத்தோடு வாழ்றதுக்கு? சரி, ஐக்கியம் என்னன்னு தெரியுமா? ஐக்கியம் என்னன்னு தெரியுமா? தெரியலல்ல. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஐக்கியம்னா யூனிட்டி, ஒற்றுமையா இருக்கிறது. ஒற்றுமையா எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம ஒற்றுமை இல்லாம இருக்கோன்றத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். செல்ல
போகுதுன்னே தெரியல. நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. என் வாழ்க்கையே இருளா இருக்குது. எங்க போனாலும் என் வாழ்க்கை ஒரு வெளிச்சமாவே இருக்க மாட்டுது. ஐயோ, நான் என்ன பண்றதுனே தெரியலையே. என்ன ஜெனி, என்ன புலம்பிக்கிட்டே இருக்கேன்? என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆமா, நான் ஒன்று நல்லது நினைச்சா என் வாழ்க்கை வேற மாதிரி போகுது. நான் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கேன். நான் என்ன பண்றது? நீ கண்ணை முழிச்சு பாரு, உன்னை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நிமிஷம் கண்ணை முழிச்சு பாரு. ஐயோ, என்னது இது? கலர் கலரா இருக்கு, மெழுகுவத்தி மாதிரி இருக்கு. என்னது இது? ஆமா, இப்படிதான் நம்ம வேத வசனம் சொல்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் அப்படின்னு. சரி, இது நான் இது வந்து இந்த வசனத்தை நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னா என்னோட வாழ்க்கை வந்து வெளிச்சமா மாறிடுமா? ஆமா, உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். அப்படியா? அப்ப அந்த மாதிரி இந்த பசங்களோட இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமா மாறப்போதா? ஆமா, அவங்களும். ஓகே ஓகே. ஆமா பிள்ளைகளா, நம்ம வந்து இப்போ ஒரு வசனம் கத்துக்கலாமா? இயேசு ஒளியிலே நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். 1 யோவான் 1:7. ஆமா பிள்ளைகளா, ஒளினா என்ன? ஒளினா வந்து சூரிய ஒளியா, இல்லைன்னா அந்த லைட்டோட ஒளியா, அல்லன்னா டீப் லைட்டோட ஒளியா? அப்படிலாம் இல்லை. ஒளினா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவரே வந்து உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பிரகாசமா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு சொல்லுங்க. கேட்கவே இல்லை. ஏற்றுக்கொள்வீங்களா? சரி, சொல்லலாமா? வசனம் சொல்லலாமா? இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். 1 யோவான் 1:7. உங்களுக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் வேணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்தாதான், ஒளியாகிய ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கும்போது நம்மளுக்குள்ள நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும், ஏசப்பாவுக்கும் நமக்கும். ஓகேவா? பாப்பா, ஏய் பா, காலேஜ் ரிங்க அடிக்க முன்னாடி நம்ம வந்துட்டோம்டி. சரி வாங்கடி உட்காரலாம், மேம் வந்துருவாங்க. டைம் ஆயிடுச்சு. ஏய் பாப்பா, ஏய் என்னடி நீங்க எப்ப வந்தாலும் கிளாஸே அலங்கோல படுத்துறீங்க. மெதுவா உட்கார் பாரு. அப்பதான் நாங்கெல்லாம் ஃபன்னி கைஸ்னு எங்களுக்கே தெரியும். நீ ஃபன்னி கைஸா பன்னி கைஸான்னு தெரியலையே, இப்படி சத்தமா இருக்குது. ச்சே. ஏய் என்னடி சாப்பிட்டியா நீ? ஆமாடி, நானும் சாப்பிட்டேன். என்னடி இன்னும் இந்த மேம் வர காணோம், போலான்னு பார்த்தா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் தரேன். இந்தாங்க, ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க. எக்ஸாம் இது முக்கியமான எக்ஸாம், எல்லாரும் நல்லா படிக்கணும். சரியா? என்ன பிளஸ்ஸி இந்த கேங்கோட சேர்ந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், எப்பயும் போலதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபன்னு அப்படி இப்படின்னு போலான்னு போயிட்டேன் மேம். ஒன்றும் சரியில்லை, கடைசியில் என்ன நடக்க போதுன்னு தெரியல. இந்த நல்லா படி, சரியா? ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். படிச்சிருக்கீங்களா ஆட்லின்? வெரி குட், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், சரியா? ஓகே மேம். இந்தாங்க. பிளஸ்ஸியை பார்த்தா தான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, என்ன பண்ண போறோம்ல தெரியல. பாஸ் ஆயிரலாம் மேம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க மேம். சரி கிடையாது, என்னதான் பார்க்கலாம். ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஏய் நம்ம இந்த முறை நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். என்ன ஆட்லின்? கண்டிப்பா ஹால் டிக்கெட் வேற தந்துட்டாங்க, அதுவும் நாளையில இருந்தே எக்ஸாமா.
இன்னும் நான் ஸ்டார்ட் கூட பண்ணல படிக்கிறதுக்கு. இவளுக்கு கூடயாவது சேர்ந்து படிக்கலான்னு பார்த்தா இவளுக்கு எனி டைம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாளுங்க. நமக்கு தான் படிப்புனா போரு அது இதுன்னு அடிக்குமே. சரி இவளுக்கு கூட சேர்ந்தா எங்கேயாவது தெருவா சுத்துறது தான் எங்க பொழப்பு. சரி சேர்ந்தா கூட ஃபன்னு கிண்டுன்னு போயிடலாம். அப்படியே பார்த்தாலும் எங்க சேர்றதுன்னே தெரியலையே. பிளஸி வா பிளஸி, இது லாஸ்ட் எக்ஸாம். எங்க குரூப் கூட வந்துரு, நல்லா படிக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். உன்னோட லைஃபே வந்து இந்த எக்ஸாம் தான் வந்து சூஸ் பண்ண போகுது. வந்துரு பிளஸி. ஃபன்னா இல்ல பர்வீஸ் குரூப்பா? இங்க வா சீக்கிரம், இங்க வந்துரு. சே நமக்கு படிப்பு முக்கியமா ஃபன்னு முக்கியமா யோசிக்க கூட தெரியலையே கடைசியில. சரி ஃபன்னுக்கே போவோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிளஸி வேண்டாம், ஃபன்னு ஃபன்னுன்னு பண்ணு தான் கிடைக்க போகுது உனக்கு. பரவாயில்ல சரி போ, ஒன்னாதான் வாங்குவோம். சரி ஆல் டிக்கெட்லாம் தந்துட்டாங்க, நானும் நம்பி உங்களோட வந்து சேர்ந்துட்டேன். நீங்களாவது படிச்சீங்களா இல்ல இனிதான் படிக்கணுமா? நான் வேற படிக்கவே இல்லை. அடப்போங்கடி, எக்ஸாம் ஆகுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பிட்டுங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக இங்கே வாங்கல, ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இதுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை நான் போட்டுட்டு வந்தேன், நீங்கள் காலி. எங்கடி பர்ச்சேஸ் பண்ண? அதெல்லாம் ஷாக் ஆகிறதுக்கு பெரிய மேட்டர்லாம் இல்லை. நம்ம பிட் அடிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், சும்மா மாஸ் காட்டுறோம். அதெல்லாம் சரிதான். எனக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே தூங்க ஆரம்பிச்சிருவேன். இதில் நான் எங்கேருந்து பாஸ் ஆகுது? என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுடி. கவலையே படாத ஹோலினா, இலக்கியாவை நம்பினோர் கைவிடப்படார். அதெல்லாம் சரிதான், எங்க பிளான்லாம் சொல்லிட்டோம். உன் பிளான் என்ன? நீ சைலண்டாவே இருக்க. ஐக்கியத்தோட பேஸ்மெண்ட்டே நான் தான். நான் வராமையா ஹச்டாக மாதிரி உங்க பின்னாடியே வருவேண்டி. நாங்க வந்து ப்ரேயர் பண்ணி குரூப் ஸ்டடி பண்ண இருக்கிறோம், வரீங்களா நீங்களும் எங்க கூட? ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எங்க பிளானே வேற, அதுவும் நாங்கெல்லாம் இந்த குரூப் வேற. சும்மாவா சொல்ல வேணும் எங்க கிட்டலாம்? நாங்கெல்லாம் வரமாட்டோம், நீங்களே போய் படிங்க. சரிங்கடி. சரி அட்லின், எல்லாமே படிச்சிட்டியா நீ? நான் எல்லாமே படிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இந்த ஒரு பேரா மட்டும் புரியவே இல்லை. சொல்லித்தரியா எனக்கு? இதனே இது ரொம்ப ஈஸி, வா நம்ம சேர்ந்து படிக்கலாம். சரியா? நான் சொல்லி தரேன். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க. சீக்கிரம் ஸ்டூடெண்ட்ஸ், கெட் இன்டு தி ஹால் ப்ளீஸ். வெரி குட். ஆல்வேஸ் லேட். மேம் கொஞ்சம் தள்ளுங்க மேம். அப்பா இந்தாங்க பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் ஹால் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? இந்தாங்க பேப்பர், இந்தாங்க. என்ன பிளஸ் எழுதிட்டியா? ஸ்டார்ட் ரைட்டிங் சீக்கிரம். யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹால்ல. என்ன பண்றீங்க? கீப் குவைட். வெரி குட். லீலா வேகமா எழுதுறீங்க. வெரி குட், வெரி குட். ஆட்லின் என்ன இந்த பக்கம் ஒரே பேப்பரோட இருக்கு? வெரி குட். நாங்க வெரி குட், நல்லா படிச்சிருக்கீங்க. வெரி குட். ஓகே, டைம் அப். போதும். டைம் அப் பேப்பர்ஸ். டைம் அப். கிவ் தி பேப்பர்ஸ். டைம் அப். சீக்கிரம் பேப்பர் கொடுங்க. வெரி குட். நிறைய அடிஷ்னல்லாம் எழுதிருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க போல. என்ன இதில் ஒன்றும் அடிஷ்னலே காணும்? சரி பார்க்கலாம், ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம் என்னன்னு. வெரி குட். ஓகே. அப்பாடா, ஒரு வழியா எக்ஸாமுங்கிற தலைவலி முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு அப்படியே ஒரு பெரிய குத்து போடணும் போல இருக்குடி. குத்தாட்டம் தானே, போட்டா போச்சு. வா பாட்டு. நல்ல வேளை எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நான் நல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க போறேன். ஆமா ஆமா, இல்ல நான் மட்டும் நீ எக்ஸாம்ல தூங்காம உட்காந்துட்டு இருந்த பாரு. என்னது தூங்க போறியா? உன்னெல்லாம் வச்சு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டா தூங்குறேன்ற. மாஸ்டர் பிளானா? அது என்ன பிளானா? அதுக்குள்ள போட்டு முடிச்சிட்டேன்.
மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? வீட்டில் நம்ம சம்மர் கேம்ப்னு போய் சொல்லிட்டு டூருக்கு போறோம். ஓ அப்படியா? ஐயா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு துட்டு வேணுமா? துட்டு என்னால அரேஞ்ச் பண்ண முடியாது. என்னடி சும்மா துட்டுன்ற? என்கிட்ட நிறைய இருக்கு, வாடி போலாம். அப்படிங்கிற அப்பனா ஓகே. ஏய் லீவ் விட்டுருக்காங்கடி. நம்ம சர்ச்சில் வேற விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. நான் விபிஎஸ்க்கு வாலண்டியரா என் பேரை கொடுத்துருக்கேன்டி. நானும் தாடி கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆக்டிவிட்டிலாம் நம்ம பார்த்துடலாமா? ஏய் இப்படி கட் பண்ண, இதை கட் பண்ண இப்படிதான். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஆட்லின், சூப்பர். ஆமாம், இதை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படியாவது நம்மளுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு ஏசப்பா வசனத்தை சொல்லி கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு ரிசல்ட் வேற ஒரே டென்ஷனா இருக்குது. நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு நல்ல மார்க் வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜமுனா நீ ரிசல்ட் பக்கம் வந்துட்டியா? ஆமா எல்லாரும் வந்துட்டீங்களா? ஒரே பயமா இருக்குப்பா. மேம் வேற இன்னும் வரல. ரிசல்ட் ஓட்டினாங்கன்னா பார்த்துட்டு நீங்க போயிட்டு. எனக்கு தான் டென்ஷனா இருக்கு எனக்கு கூட. ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. உங்களோட ரிசல்ட்டை வந்து பாருங்க. யார் யார் என்னென்ன ஃபெல்லோஷிப்ல இருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். சரியா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணி இது பண்ணாதீங்க. நல்லா படிச்சிருந்தா நல்லா மார்க் வரும், இல்லைன்னா அவுட் ஆயிடுவீங்க. சரியா? வாங்க ரிசல்ட் பாருங்க. வாங்க ரிசல்ட் பார்க்கலாம். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம பத்தியா ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கோம் 4 பேருமே இல்ல. ஏய் இது என்னடி? ஐயோ நம்ம 4 பேர் அதுல இல்லவே இல்ல. நம்ம 4 பேருமே ஃபெயிலா? ஆமா பிளஸி, 4 பேருமே ஊத்திக்கிட்டோம் பிளஸி. ஏய் என்ன மூஞ்சி தொங்க போட்டு வச்சிட்டு இருக்காங்க? நாங்க 4 பேருமே ஃபெயில் ஆயிட்டோம். ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஏன் நல்லா தானே எழுதுனீங்க? அது என்னோட தப்பு தான். நான் தான் கெமிஸ்ட்ரி பிட்டுக்கு பதிலாக ஃபிசிக்ஸ் பிட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். என்னது பிட் அடிச்சிங்களா? அடி பாவீங்களா? ஆமாடி, பிட் அடிச்சு நாங்க எங்க லைஃப்ல இப்படி ஆயிடுச்சு, எங்க கெரியரே போச்சு. ச்சே, அப்பவே நான் நல்ல ஐக்கியத்தோட சேர்ந்துருந்தா இப்ப நானும் ஃபெயில் ஆயிருக்க தேவையில்ல. கெட்ட ஐக்கியத்தோட ஃபன்னு சேர்ந்து இப்ப என் ஃபெயில் ஆகி என் கெரியர் எல்லாமே போச்சு. பாத்தீங்களா பிள்ளைங்களா? இன்னைக்கு கூட நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். குறிப்பா பெரிய பிள்ளைங்க பார்க்கணும். ஃபன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? எங்க என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஜாலி இருக்குது. இவங்களோட இருந்தா எவ்ரிடே ஜாலியா இருக்கலாம். நம்மளுக்கு செலவு பண்ணுவான், காசுக்கு பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை, படிப்பு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சந்தோஷத்தை தேடி தானே போறோம். இந்த லைஃப்ல நம்ம படிக்கலன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய லைஃபே போயிடும். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் கவனி, இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம். நம்மளுடைய ஃபெல்லோஷிப் யாரு கூட இருக்குது? நீங்க நிச்சயமா அதை யோசிச்சு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களை ஆண்டவர் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்துல சேர்ந்து நீங்க உங்களுடைய லைஃபை நீங்க ஷைன் ஆக்கிக்கணும். ஓகேங்களா? நான் மாறிடுவேன், என்னுடைய ஐக்கியம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு ஓஎஸ் சொல்லலாமா? இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? வெரி குட். பலமுறை சுவிசேஷத்தை கேட்டும் நித்திய ஜீவனை குறித்து அக்கறை இல்லாமல் பலர் இருக்கும்போது சுவிசேஷத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து இயேசுவை தங்கள் இரட்சகராக பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை பற்றி இந்த சிறு நாடகத்தின் மூலம் காண்போம். அமைதியா பார்க்குறீங்களா? அவள் தான் லீதியாள். லீதியாள் முதல் கிறிஸ்தவ பெண் வியாபாரி. நல்ல விலையுயர்ந்த இரத்தாம்பர உடைகளை நெய்து விற்று வந்தாள்.
அவளின் வியாபாரத்தின் மூலம் நல்ல லாபம் பெற்றாள். பிலிப்பு பட்டணத்தில் நல்ல வசதியாக எந்த குறைவும் இல்லாமல் மிக பெரிய வீட்டில் அநேக வேலைக்காரரோடு வாழ்ந்து வந்தாள். பொதுவாக பெரிய வியாபாரம் செய்பவர்கள் ஜெபிப்பதற்கும் சபைக்கு வருவதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் ஆர்வம் காட்டாமல் இருப்பார்கள். ஆனால் லீதியாலோ இரத்தாம்பரம் என்னும் மிக உயர்ந்த ஆடை வியாபாரம் செய்தாலும் நாள்தோறும் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள ஆற்றங்கரைக்கு வந்து பவுலின் சுவிசேஷ உரையை கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். தேவ பக்தியுள்ள பெண்ணாக வாழ்ந்து வந்தாள். சீன் 2. பிலிப்பு பட்டணத்தில் ஆற்றங்கரையில் பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அநேகர் அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் பவுலின் வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்களாய் அசட்டை செய்து எழுந்து சென்றனர். ஆனால் லீதியால் மிகுந்த பயபக்தியுடன் அதிக கவனமாய் பவுலின் உரையை தினமும் ஆற்றங்கரைக்கு வந்து கேட்டுக்கொள்வதை தன் வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தாள். அன்று முதல் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினாள். மேலும் வெகு சில நாட்களில் தன் குடும்பத்தாருக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்து அவர்களையும் ஞானஸ்தானம் எடுக்கும்படி நடத்தினாள். அவள் மாத்திரமல்லாமல் தன் குடும்பத்தினரையும் ஆண்டவரிடம் கூட்டி வந்தாள் லீதியாள். சீன் 3. லீதியாள் ஊழியர்களை கனப்படுத்தவும் தவறவில்லை. ஊழியர்களாகிய பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிலே வந்து தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவர்களை உபசரித்தும் மகிழ்ந்தாள். மேலும் மிகுந்த இரக்க குணம் உள்ளவளாய் சிறையில் அவர்கள் பட்ட காயங்களுக்கு மருந்திட்டு ஆறுதல் கூறினாள் லீதியாள். அவர்களும் மிகவும் நன்றியுடன் லீதியாள் வீட்டை விட்டு வெளியேறினர். பிலிப்பு பட்டணத்தில் ஆலயம் இல்லாதபடியால் மக்கள் ஆற்றங்கரையில் கூடி ஜெபித்தார்கள். லீதியாள் தன் வீட்டை சபைக்காக திறந்து கொடுத்தாள். சபை கூடும் ஸ்தலமாக அவர் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்து
இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். சகோதரர்களே, இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன்னா, ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒரு வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் ஐக்கியமாய் இருப்பதே என்னுடைய வாஞ்சையாயிருக்கிறது. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சையாயிருக்கிறது. இன்னும் நீங்கள் ஐக்கியத்தில் சிறப்பட்டு வளரும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். மேலும் வியாபாரத்தில் கிடைக்கும் வருமானத்தை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தாள் லீதியாள். கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்த பெண்ணாகவும் நேர்மையான வியாபாரியாகவும் வாழ்ந்தாள். பவுலுடன் ஊழியம் செய்யவும் விரும்பினாள். பவுல் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்கணும் சொன்னாங்களா இல்லையா? இங்க பாரு, லீதியாள் ஆண்டி என்ன பண்ணாங்க? ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு நடந்தாங்க, அப்படிதானே? இங்க பாரு, யாரோட இங்க ஐக்கியப்பட்டு இருக்காங்க? ஃபேமிலியில ஐக்கியப்பட்டு இருக்காங்க. ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க? ஃபேமிலியிலையும் ஐக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்களா? எல்லாமே ஷேர் பண்றீங்களா? வெரி குட். யாரெல்லாம் அம்மா அப்பா கிட்ட உங்க காரியத்தை ஷேர் பண்ணலையோ நீங்களாம் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாதான் என்ன பண்ணும்? ஒரு ஐக்கியம் கிடைக்கும். சரியா? ஃபேமிலியில ஏசப்பா ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாரு, ஓகே, இந்த கதையில பார்த்தோம்ல, அந்த அக்கா என்ன பண்ணாங்க? பிளஸ்ஸி அக்கா பேட் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாங்களா இல்லையா? அப்படிதானே? அவங்களோட கரியரே போயிடுச்சான். ஆனா இங்க பாரு, இந்த இது மாதிரி நீங்க குட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்களா என்ன ஆகும்? நீங்க நல்லா வாழ்க்கையில உயர எழும்பலாம். இந்த பிக்சரை நல்லா பாரு. இதுல எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 2 3. கரெக்ட். ஒரு பையன் என்ன பண்றான்? இவங்க 2 பேரோட பேக் வச்சிருக்கானா? இன்னொரு பையன் என்ன பண்றான்? தூக்கி பிடிக்கிறான். மேல ஹைட்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு. இவங்க 3 பேரும் தனித்தனியா இருந்திருந்தாங்களா அதை எடுத்திருக்க முடியுமா? எட்டி இருக்காது. ஏய் போங்கடா, உங்க பேக் எல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் போயிருந்தானா என்ன பண்ண முடிஞ்சிருக்காது? எதுவுமே பண்ணிருக்க முடியாது இல்லையா? இவன் என்ன பண்ணிருக்கான்? இவனை தூக்கி முடிச்சிருக்கான். கரெக்டா? இந்த 3 பேருக்குள்ள அழகான ஒரு ஐக்கியம் இருந்ததுனால என்னாச்சு? ஏதோ ஒரு காரியத்துல அவங்க சக்சஸா முடிச்சிருக்காங்க. சரியா? இப்ப ஒரு ஐக்கியம் நடக்க போது. அந்த ஐக்கியத்துல என்ன காரியம் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா?
பாத்தீங்களா, எல்லாரும் தனித்தனியா வந்து அந்த பேர்டனை தூக்க பாக்குறாங்க. மெம்பர்ஸ் வராங்க, லீடர்ஸ் வராங்க, பாஸ் வர்றாங்க. என்ன பண்றாங்க? தனித்தனியா தூக்க பாக்குறாங்க. அவங்களால தூக்க முடிஞ்சுதா? தூக்க முடியல. அப்புறம் என்ன பண்றாங்க? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது என்னாச்சு? அழகா அந்த பேர்டனை தூக்குறாங்க. இங்க பாரு, நம்முடைய வாழ்க்கையிலையும் எங்க 2-3 பேர் சேர்ந்து தேவனுடைய நாமத்தினால உட்கார்றாங்களோ அந்த இடத்துல என்ன பண்றாரு? தேவன் வாசமா இருக்கிறார். ஆவியானவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? ஈஸியா பேர்டனை தூக்கிட்டாங்க. இங்க பாரு, எங்கெல்லாம் ஐக்கியப்பட முடியும்? சர்ச்சில் ஐக்கியப்பட முடியும், ஃபேமிலியில ஐக்கியப்பட முடியும், ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியப்பட முடியும். நீங்கெல்லாம் ஐக்கியப்படுவீங்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. நம்மளுடைய ஃபெல்லோஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டவருடைய நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எல்லாரும் கண்ணை மூடலாமா? உங்க வலது கையை எடுத்து உங்க இருதயத்துக்கு நேரம் வைங்க. இது நீங்க தேவனோட பேசிக்கிற நேரம். நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது. கண்ணை மூடு. வலது கையை எடுத்து உங்க இருதயத்துக்கு நேரம் வைக்கலாமா? உங்க இடது கையை எடுத்து உங்க தலை மேல வைங்க. கண்களை மூடுங்க. ஏசப்பா, எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு கூட நாங்க இன்னும் அதிகமா பலப்படணும். நீங்க சண்டே கிளாஸ்க்கு வர்றீங்க, வாரம் வாரம் நீங்க அழகா சண்டே கிளாஸ்க்கு வர்றீங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க, அப்படிதானே? நீங்க எல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க தானே? ஏசப்பா உங்களிடத்துல எதிர்பார்க்குற காரியம், உங்களுடைய ஃபெல்லோஷிப் எப்படி இருக்குது? உன் நண்பனோட இருக்கிற ஃபெல்லோஷிப் எப்படி இருக்குது? தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள். கண்ணை மூடிக்கலாமே, வாயையும் மூடிக்கலாம். இருதயத்தில் கை வச்சிட்டீங்களா? சைலண்ட். ஏசப்பாட்ட மட்டும் தான் பேசணும். உன்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்றத நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிப்பாரு. எத்தனை முறை நம்ம தேவையில்லாத ஐக்கியங்களோட போய் எவ்வளோ நன்மையான விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் பாருங்க. அதை யோசிச்சு பாரு. இந்த நேரத்தில் ஏசப்பா, நான் அநேக நன்மைகளை நான் இழந்திருக்கேன். ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும் சொல்லிட்டு என் அம்மா அப்பாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க அட்வைஸ் பண்ணாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் ஃபேமிலியில் இருக்கிற ஐக்கியத்தை நான் உடைச்சிட்டு நிற்கிறேன் ஏசப்பா. இனி அந்த ஐக்கியம் பலப்படணும். நீங்கள் உதவி செய்வீங்களா ஏசப்பா? எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஒரு மனுஷனா அவர் எவ்வளோ கோவப்படுறாரு. அப்படி நீ உங்கள் அப்பா மேலே கோவப்படுறியா? நீ ஏசப்பாட்ட கேளு. ஏசப்பா, என் குடும்பத்தில் நான் அன்பாக இருக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்தை நான் எந்த விதத்திலையும் இழந்து போகக்கூடாது. அதனால் வர நன்மைகள் ஏராளம். ஆனால் அது உங்களுக்கு தெரியல. இந்த வயசில் நீங்கள் கோவப்பட்டுறீங்க. இந்த ஒரு விசை ஏசப்பாட்ட கேட்கலாமா? எல்லா கண்களை மூடலாமா? ஏசப்பா பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது இல்லையா? ஏன் சத்தம் வருது? கண்ணை மூடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இதோ இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே உட்காந்துக்கிற அன்பு தம்பி தங்கச்சிகள் அனைவரையும் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே மை நோக்கி ஆண்டவரே பார்க்கிற ஆண்டவரே, இந்த இருதயத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய ஐக்கியத்தை நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க ஏசப்பா. எங்களுடைய தம்பி தங்கச்சிங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பார்த்துருக்கிறீர் ஆண்டவரே. மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே இந்த பண்புகள் ஆண்டவரே வளர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் நல்லா பலப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அதை நிதானித்து பார்த்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல மாற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுக்குற இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் நீங்கள் பாருங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஐக்கியத்திலே வளரக்கூடிய கிருபை பலன்களை கொடுத்து நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. நீங்க ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன் அன்பின் ஐக்கியத்தினால் அவர்கள் இருதயத்தை நிறைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சூப்பர் சூப்பர் கேர்ள்ஸ், அழகா பண்றீங்க. பின்னாடி இருக்கிற பாய்ஸ் பண்ணிடுங்க பாப்போம். கைய கட்டாத. அத ஃபாலோ பண்ணி அடிமையான BTS ஃபேன் ஆகி பாழா போன இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு சோகமான
பரிசுத்தத்தை இழந்து இப்போ பஞ்சரான எல்லாரும் பாடிட்டு அடிமையான BTS ஃபேன் ஆகி பாழா போன இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு சோகமான பரிசுத்தத்தை இழந்து இப்போ பஞ்சரான ரீசன் ஷாட்ஸே டைம் ஃபுல்லா வேஸ்டே ரீசன் ஷாட்ஸே டைம் ஃபுல்லா வேஸ்டே என்ன தேடி வந்த இயேசு போதும் ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க ஒண்ணும் பண்ணல மனசு மாறும் அவரோட வார்த்தையால வாழ்க்கை மாறும் சோதனைகள் எல்லாம் தெரிச்சு போடும் என்ன தேடி வந்த இயேசு போதும் பாழாய் போன என் மனசு மாறும் அவரோட வார்த்தையால வாழ்க்கை மாறும் சோதனைகள் எல்லாம் தெரிச்சு போடும் ஹோலி லைஃப்